Vanakkam. I am Krishna Kumar, Department of Mathematics. So this is a MSc Mathematics paper. First year, heading ordinary differential equation. The last class we have seen already. நம்ம last class பார்த்துருக்கோம். Second order homogeneous differential equation and then one theorem and problems already we have discussed. So this is second class. So a very important one, that is a initial value problem. Very important role for second order differential equation. And initial value problem, that is L of y equal to 0 is a problem. So here what is a L of y? We know that. So L of y is y double dash second derivative, that is plus a1 y dash plus a2 y, where a1 a2 is a constant. So is a problem of finding a solution pi satisfying this initial condition. So that's why we are calling this one initial value problem. Pi of x naught, here is a derivative pi dash of same x naught, same value. So that is a initial value, where x naught is a real number, this x naught, and alpha beta is a constant. Thus we specify pi and its first derivative that is pi and first derivative at some initial point x naught. This problem is denoted by like this. So this is a initial value problem. Is of the form, is right? Okay, now we are going to see the one interesting theorem, existence theorem. This is a very important one, existence theorem. The statement is, for any real number x naught and constant alpha beta, there exists a solution pi of the initial value problem on infinity less than x less than infinity. ஸோ இந்த தேரத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் தியரம், தட் இஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. எந்த ஒரு ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர், எனி ரியல் நம்பர் எக்ஸ் நாட்டு அண்டு கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா பீட்டாக்கு தேர் எக்ஸிஸ்ட் ஒரு சொல்யூஷன் பைன்னு ஒன்று கிடைக்கும். எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு. ஸோ தட் இஸ் எக்ஸிஸ்டன்ட். ஓகே ஃபைன். இப்போ அதோட ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். யூ ஃபர்ஸ்ட் ஷோ தட் this is more than enough, they are unique constant. இந்த மாதிரி எனக்கு யூனிக் கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும் அந்த சொல்யூஷன் பை. திஸ் கேன் பி ரிட்டன் as like this. இது மாதிரி எழுதலாம் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். C1 pi 1 plus C2 pi 2 satisfies this, that is pi of x naught alpha pi dash of x naught beta, that is initial value, where pi 1 pi 2 are the solutions of given by. So pi 1 of x, suppose different இந்த பாலினாமியல் ரூட், கேரக்டரிஸ்டிக் ரூட்னுடைய டிஃப்ரெண்ட் ரூட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், இன் லாஸ்ட் கிளாஸ் வீடியோ. சப்போஸ் r1 நாட் ஈக்குவல் டு r2 மீன்ஸ் pi 1 of x e power r1 x pi 2 e power r2 x. ஸோ தட்ஸ் வை நம்ம எப்படி எழுதுவோம், pi ஈக்குவல் டு c1 e power r1 x plus c2 e power r2 x. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட், ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டிஃப்ரெண்ட் ரூட்டுக்கு சப்போஸ் சேம் ரூட்டாக இருந்தால் pi 1 of x equal to e power r1x, then pi 2 of x x into e power n x. ஜென்ரல் நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பை, அந்த சொல்யூஷன் வந்து பை ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இதில் தட் இஸ் நம்ம லோயர் ஸ்டடியில் என்ன பார்த்துருப்போம்னா ax ப்ளஸ் பி, தட் இஸ் c1x ப்ளஸ் c2 e power mxன்னு எழுதுவோம் இல்லைங்களா. லைக் தட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா e power, பிகாஸ் த ரூட்ஸ் ஆர் சேம், that is the characteristic polynomial e power r1x pi 1 of e power r1x pi 2 of x into e power x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இங்கே நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்க்குறப்போ இந்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டு மட்டும் தான் யோசிக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸை வந்து அவங்க செப்பரேட்டாக நம்மளுக்கு இங்கே சொல்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னா நம்மளுக்கு வி ஆர் யூஸிங் திஸ் ஒன். ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் கிளாஸ் லெசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ் நாட்டு, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு பையன்ற ஒரு சொல்யூஷன் ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம்.
ஸோ இதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா யூனிக் கான்ஸ்டன்ட் வச்சு அந்த சொல்யூஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே இஸ் எனஃப் இஸ் எ எக்ஸிஸ்டன்ட். In order to satisfy the relation, that is pi of x not equal to alpha, pi dash of x not equal to beta. Okay, so we have, so இது satisfy பண்ணதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா c1 pi 1 of x naught, that is இந்த இடத்துல c1 pi 1 of x naught plus c2 pi 2 of x naught which is equal to alpha because satisfies this relation. Similarly c1 pi 1 dash of x naught plus c2 pi 2 dash of x naught equal beta. These equations have a unique solution, is right? C1 comma C2. If delta equal to, delta is nothing but determinant of pi 1 of x naught and then pi 2 of x naught. The second row pi 1 dash of x naught, pi 2 dash of x naught. So these equations have a unique solution C1 C2. If in this determinant exists, should be not equal to 0. Correct? This determinant value not equal to 0. Then we can get the unique solution. So pi 1 of x naught, pi 2 dash of x naught minus, so this cross multiplication, this cross multiplication is right, which is not equal to 0. So in the which case R1 not equal to R2, different root of the characteristic polynomial. Is it right? Okay, fine. So next the same determinant, and then நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை pi 1 of x நாட்டுக்கு பதிலாக e power r1 x நாட்டும் pi 2 of x நாட்டுக்கு பதிலாக e power r2 x நாட்டும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் தென் வாட் அபவுட் pi 2 dash of x நாட் pi 1 dash of x நாட்டுக்கு என்ன பண்ணலான்னா you can differentiate this, is it right? So we are going to pi 1 dash of x, that is x into e power r1x. E power r1x differentiate பண்ணா e power r1x, then x as per function of function rule. Similarly pi 2 dash of x, so same x into e power r2x. Okay, so pi 1 of x naught e power r1 x naught, so replace this and then எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்னா pi 2 of x naught பதிலாக e power r2 x naught இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். pi 1 dash of x நாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம x naught into e power r1 x naught, pi 2 dash of x நாட்டுக்கு பதிலாக x naught e power r2 x naught. ஓகே, r2 x naught. ஸோ இந்த ஒர்க்கு தான் நான் இப்போது அடுத்த லைனில் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ரைட்? பாருங்கள். ஓகே, கிளியர். And then இதில் எது நம்ம காமனாக விளையாடுகலாம்னா e power r1 x naught and then e power r2 x naught. மோரோவர் இதை வந்து இப்படியே எழுதணும்னு தெரியும் இல்லையா, தட் இஸ் இந்த பேஸ் காமனாக இந்த a power m into a power n ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். a power m plus n like that, e power r1 x naught plus r2 x naught. So same, so we take common, so we are getting r2 minus r1. This exponential will not equal to 0 because exponential value 2 to 3 and the value on the lies down exponential, so which is not 0 because r already in this case what we take in this case, in the case என்ன எடுத்துருக்கோம்னா r1 not equal to r2 எடுத்துருக்கோம், so which is not possible to 0. கரெக்டுங்களா? ஏன்னா எடுத்ததே நம்ம r1 not equal to r2 தான் எடுத்தோம் first case. Exponential value is also not equal to 0, so finally we are getting which is not 0 entirely, so delta value not equal to 0 because r1 r2 not equal, exponential value also not equal to 0. So the first case over. Second case, if r1 equal to r2, suppose equal roots of characteristic polynomial இருந்தால், suppose pi 1 of x will be e power r1x repeated roots, that is pi 2 of x equal to x into e power r1x, is it right? Repeated root நம்ம இப்படி தான் எழுதுவோம் in generally. And what about the delta now? Here delta, because this delta decide a unique solution. Determinant value should be not equal to 0, then we get the unique solution, and the unique solution is more than enough existence theorem. Okay, so that is our aim. So e power r1 x naught. So now we are going to substitute pi 1 of x naught. Am I right? Pi 1 of x naught e power r1 x naught.
Like that, pi 2 of x naught e power r1 x naught. Is right? And then same concept, pi 1 dash, that is here. Is it right? Here we have to substitute. Is it right? Okay. So after substituting, then simplify, we get this step. So easy one. So அதனால் அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஈஸின்றதுனால. அண்ட் தென் e power r1 x naught ஸோ காமனாக வெளியே எடுத்தாச்சு. So what we are getting now actually, this x naught r1 e power r1 x naught, these two terms are gets cancelled. Is it right? So in the terms நம்மளுக்கு cancel ஆகிடுது. இந்த term gets cancelled. So e power r1 x naught, e power r1 x naught, that is again you are using the same concept, the base common power we are going to add. So r1 x naught twice, 2 times of r1 x naught e power. This exponential value should be not equal to 0, we know. So finally the determinant condition is satisfied. That is determinant value நம்மளுக்கு என்ன வருது, not equal to 0 ன்னு வருது. So satisfied in each case. That is இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம ஈச் கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் r1 நாட் ஈக்குவல் டு r2க்கு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்த்தோம், வருது எக்ஸ். ஃப்ரம் தட் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? சிமிலர்லி அனதர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட், முதல்ல டிஃப்ரெண்ட் ரூட்னு பார்த்தோம், அப்புறம் ரிப்பீட்டட் ரூட். ஸோ இப்போ சேம் ரூட்டாக இருந்தால் r1 ஈக்குவல் டு r2, தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுடைய ஆல்ரெடி இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோஸ் கிளாஸ்லேயே நம்ம அதை பார்த்துட்டோம், ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஸோ from both case we are getting determinant value, that is delta not equal to 0. So unique solution exists. The determinant condition is satisfied in case. So the C1 C2 are unique constant. It is only possible only for unique constant C1 C2. Okay. So this is the proof of the existence theorem. Okay. Next the next theorem, exam point of view and the competitive exam எல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் we get the knowledge from this theorem. அதனுடைய கண்டினியூஷன் அந்த கிளாஸ் அப்படியே இப்போது தியரம் 3 எக்ஸிஸ்டன் தியரம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்து நம்ம அதனுடைய கண்டினியூஷனாக அந்த எக்ஸிஸ்டன் சொல்யூஷன் வருது, அந்த பையன்ற சொல்யூஷன், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தட் இஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆன் அன் இன்டர்வல் ஐ கண்டெய்னிங் எ பாயிண்ட் x naught. அப்போது அந்த இன்டர்வல் மேலே இந்த இது இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த இன்டர்வலில் அந்த கண்டெய்னிங் ஒரு பாயிண்ட், அந்த அந்த இன்டர்வல் வந்து x naught ஒரு பாயிண்ட்டை இருக்கும் அந்த இன்டர்வலில். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் ஃபார் ஆல் எக்ஸ், எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் அந்த இன்டர்வலில் இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் அந்த இன்டர்வலில் இருக்கிற ஒரு பாயிண்ட் x naught எப்படி இருக்குன்னா இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ரிசல்ட்டை நம்மளுக்கு இந்த தேர்தலில் கொண்டு வராங்க. தட் இஸ் norm of pi of x naught e power minus k modulus of x minus x naught less than or equal to norm of pi of x. Okay, less than or equal to norm of pi of x naught e power k x minus x naught. So I take which is equation number 1 நம்ம எடுத்துக்கிறோம். வேர் இதை தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இதை norm of pi of x, இந்த norm of pi of x எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் நாம்னாவே நம்மளுக்கு லென்த்து தான், கரெக்டுங்களா? நாம் லென்த்து, டிஸ்டன்ஸ். ஸோ norm of pi of x என்ன, தட் இஸ் ஹியர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா modulus of pi of x whole square plus modulus of pi dash of x whole square whole power, that is square root. அது எப்படி இருக்காங்கன்னா whole power 1/2 எழுதியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் k வேல்யூ 1 ப்ளஸ் modulus of a1 modulus of a2. இதை ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண, ஜாமெட்ரிக்கலி இன்இக்வாலிட்டி says that norm of pi of x always remains between the two curves y of norm of pi of x naught e power k x minus x naught, this one, and y இந்த இது சொல்கிறாங்க norm of pi of x naught e power ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் இது, திஸ் ஷேடட் ஏரியா ஆல்வேஸ் ரிமைன்ஸ் பிட்வீன் த டூ கர்வ்ஸ். அதாவது இந்த ரெண்டு கர்வுக்கும் பிட்வீன் அந்த ஷேடட் ஏரியாவை வந்து டயக்ராமில் நம்மளுக்கு அந்த ப்ரூஃபில் வருது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் வித் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூஃபில் நம்ம அதை ஜஸ்ட் இப்போ பார்த்துடலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். திஸ் கர்வ் தெரியும் நம்மளுக்கு,
இந்த கர்வ் எப்படி இதை எது ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இ பவர் எக்ஸ் கர்வ் இப்படி இருக்கும். ரைட், இ பவர் மைனஸ் எக்ஸ் கர்வ் வந்து நம்மளுக்கு இப்படி வரும் ஜாமெட்ரிக்கலாக. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன் இந்த ரீஜன் இதுதான், இந்த ஷேடட் ரீஜன் தான் அவங்க சொல்ல வராங்க. தட் இஸ் இன்இக்வாலிட்டி. அந்த இன்இக்வாலிட்டி இந்த இடம் சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் திஸ் ஒன். இது ஃபார் ஆல் எக்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த இன்டர்வலில் இந்த எக்ஸுன்றது எதுலேருந்து எடுக்கிறோம், அந்த இன்டர்வல் ஐயிலேருந்து கிடைக்கிற எல்லா எக்ஸுக்கும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ் நாட் நம்மளுக்கு அந்த இன்டர்வலாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த தியரத்தினுடைய நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்ல வராங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this inequality. Very very important one for exam point of view. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் we are proving. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ let us see the proof of this theorem. So what is the proof? Let u of x equal to, ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா, norm of pi of x square. தட் இஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. norm of pi of x என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we are going to take first norm of pi of x whole square நம்ம என்ன எடுத்துக்கிறோம், u of xன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? this norm of pi of x whole square, it is nothing but what actually, norm of pi of xன்றது is nothing but root of சொன்னோம் இல்லையா லென்த்து. தட் இஸ் norm of pi of x பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் மேக்னிடியூடு. கரெக்டுங்களா? நாம்னா இஸ் மேக்னிடியூட். எப்படி மாடுலஸ் வந்து மேக்னிடியூட் சொல்கிறோம் அந்த மாதிரி மேக்னிடியூட். ஆர் என்ன சொல்லலாம், லென்த்து டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஆஃப் வெக்டார். ஓகே, ஏன்னா இது நாம்டு ஸ்பேஸ் வெக்டர். இதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன இருக்கும், பை ஆஃப் எக்ஸ், அதனுடைய டெரிவேட்டிவ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, குட். ஸோ இது அவங்க கொடுத்தது தான். ஸோ நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். சப்போஸ் நான் இதை நான் யூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அண்ட் தென் ஸ்கொயர் ஆன் டேக் ஆன் நான் ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா ஸ்கொயர் எடுத்துட்டேன். சப்போஸ் ஐ டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். ஹியர் இந்த இடத்துல ஸ்கொயர் எடுத்தேன், இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் இந்த 1/2 கெட்ஸ் கேன்சல். ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் பை பார். எப்படி அந்த பை பார் அப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் modulus of pi of x whole square. This can be written as pi dash. இது நம்ம எப்படி எதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஐம் சேயிங் modulus of z square. modulus of z square எப்படி எழுதுவாங்க, z பார். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணலாம். கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ நம்மளுக்கு நாம் கான்செப்ட்டு இப்போ வர போகிறதில்ல. இந்த இது ஃபங்க்ஷனாலிஸ்டில் நம்மளுக்கு வரும் அடுத்த நெக்ஸ்ட் இயரில். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நான் அதை இதோட கம்பேர் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கம்பேர் வித் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் மாட் இசட் ஸ்கொயரை வந்து z பார்னு எழுதுவோம் இல்லையா, லைக் தட். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பை ஆஃப் எக்ஸ் பை பார். ஆர் யூ கிளியர்? தென் சிமிலர்லி பை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா பை டேஷ் பார், வேர் திஸ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், பை ஆஃப் எக்ஸ் ஹோல் பார்னாலும் ஒன்று தான். சிமிலர்லி பை டேஷ் ஆஃப் பார் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், விச் இஸ் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹோல் பார்னாலும் ஒன்று தான். அண்ட் தென் யூ டேஷ், தட் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன். இதை யூவியில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம யூவியில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். பை டேஷ் தென் பை பார் அப்படியே தான் இருக்கும். தென் பை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பை டேஷ் பார். சிமிலர்லி இதே தான் யூவி மெத்தடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏம் பார்த்திங்கன்னா அந்த இன்இக்வாலிட்டியை கொண்டு வரணும். அண்ட் தென் இன்வால்விங் எக்ஸ்போனன்ஷியல் ஆல்சோ. சரி, ஓகே. ஃபார் தட் இப்போ என்ன பண்ணுறோம்னா டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். சப்போஸ் ஐ டேக் மாடுலஸ் ஹியர் அண்ட் தென் ஓல் மாடுலஸ், தட் வில் பி இன்இக்வாலிட்டி லெஸ் than or equal to. அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், modulus of u dash of x which is less than or equal to 2 modulus of pi of x modulus of pi dash of x plus 2 into modulus of pi dash of x modulus of pi double dash of x. Because of this, ஸோ செப்பரேட்டாக நம்ம மாடுலஸ் எடுக்கிறப்போ அதனுடைய மொத்த இதை விட
அதிகமாக இருக்கும் இல்லைங்களா இன் ஜென்ரல். இதை நான் ஜஸ்ட் எதோட கம்பேர் பண்ணுறேன்னா லைக் தட் அதே சேம் காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 கேன் பி ரிட்டன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இண்டிவிஜுவலாக அதனுடைய மாடுலஸ் எடுக்கிறப்போ கரெக்டுங்களா. ஸோ ஓல் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செப்பரேட் மாடுலஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆர் அதர்வைஸ் ஈக்குவலாக இருக்கும் மாடுலஸ் ஆஃப் லைக் தட். அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன் ட்வைஸ் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, so I take this equation number 2. So pi satisfies this differential equation. So அதனால் நம்ம L of pi equal to 0ன்னு வரும். ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வராங்கன்னா தட் இஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு L of pi is nothing but so satisfy பண்ண pi satisfies L of pi equal to 0. So that is இது நம்ம L of y என்ன தெரியும் y double dash a1 y dash a2 தட் இஸ் செகண்ட் ஆர்டர் அதனுடைய இது ஜென்ரல். ஸோ இதை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனா L of pi equal to pi double dash a1 pi dash plus a2 pi equal to 0. ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம இதிலேருந்து எப்படி எழுதுறாங்கன்னா pi double dash of equal to ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த இந்த ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் வந்துருச்சுன்னா எப்படி வரும் minus a1 pi dash then minus a2 pi. Okay, so and hence again I take modulus on both sides. So same concept we are using this. இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக போகிறப்போ நம்மளுக்கு இந்த மாடுலஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் 3 நான் வந்து இன் 2ல் நான் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் இந்த மாடுலஸ் ஆஃப் பை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் இந்த இன்இக்வாலிட்டியை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். வெரி கிளியர். அண்ட் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை நம்ம பார்க்கலாம். தட் இஸ் யூஸிங் 3/2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நான் அந்த சிம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டிருக்கேன். பட் கோயிங் டு சி அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 3 ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். அண்ட் தென் யூஸிங் 3/2 தட் இஸ் இந்த மாடுலஸ் ஆஃப் பை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுற பாருங்கள். 2 pi mod x modulus of pi dash of x plus 2 into modulus of pi dash of x. So replace modulus of pi double dash of x by this inequality இல்லைங்களா. ஸோ modulus of a1 modulus of pi dash of x plus modulus of a2 modulus of pi of x is right. இப்போ இதில் பாருங்கள், இது as it is இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் 2 into modulus of pi dash of x இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த modulus of pi dash of x into modulus of pi dash of x becomes modulus of pi dash of x whole square. கரெக்டுங்களா. அண்ட் தென் ப்ளஸ் 2 modulus of pi dash of x into this அப்படின்னா 2 modulus of a2 modulus of pi dash of x அண்ட் தென் இந்த pi of x. கரெக்டுங்களா. ஸோ இந்த டேர்மை இங்கேயும் நம்ம கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் தென் we are multiply here also. So that's why we are getting these 2 terms. கரெக்டுங்களா. இந்த டேர்ம் as it is அப்படியே தான் இருக்குது. தென் ஸோ which one is common இங்கே பாருங்கள். 2 is common and then modulus pi of x common, pi dash of x common. Here also 2 modulus of pi of x, pi dash of x. ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். அண்ட் தென் pi of modulus of pi of x modulus of pi dash of x காமனாக வெளியே எடுத்துட்டா we are getting here 1 only plus 2 into I'm sorry 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் only modulus of a2. கரெக்டுங்களா. ஸோ which one is the common 2 modulus of pi of x modulus of pi dash of x. ஸோ very simple one plus 2 into modulus of a1 then modulus of pi dash of x whole square. very clear. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சிம்ப்ளிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை ப்ளீஸ் நோட் பண்ணிங்க. அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் அ ரீசன் சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சிம்ப்ளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி கிளியர் தி ஸ்டெப். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் the continuation of this one.
பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது நம்மளுக்கு தெரியும் கரெக்டுங்களா. தட் இஸ் modulus of a minus modulus of b the whole square, which is the greater than or equal to 0. ஸ்கொயர்ன்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எப்போ 0 வரதுக்கு பாசிபிலிட்டினா ஏபி சப்போஸ் ஈக்குவலாக இருந்தால். இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு நோட்டு, ஏன்னா இந்த நோட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் மேக் ஏ நோட் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் a minus b whole square ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்க. மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் b ஸ்கொயர் minus 2 into modulus of m modulus of b greater than or equal to 0. Then this term here rewrite like this. So modulus of a square plus modulus of b greater than or equal to 2 into modulus of a modulus of b. So this inequality I rewrite this within the sides LHS RHS நான் மாற்றி எழுதிக்கிறேன் without no loss of generality. தட் மீன்ஸ் எந்த ஒரு இன்இக்வலில் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே எழுதிட்டேன். ஸோ 2 into modulus of a modulus of b which is less than or equal to modulus of a square plus modulus of b square. Okay, so this is a very important one. We are using this here. சப்போஸ் நான் வந்து a வந்து modulus of pi of x b வந்து modulus of pi dash of x எடுத்துட்டா, இதனுடைய ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 into modulus of pi of x modulus of pi dash of x is right. இந்த 2 into this one. ஓகே, இந்த 2 into modulus of pi of x pi dash of x க்கு பதிலாக am I right, 2 into modulus of pi of x modulus of pi dash of x பதிலாக we can replace. எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? we can replace modulus of a square plus modulus of b square, that is modulus of pi of x whole square plus b க்கு பதிலாக modulus of pi dash of x whole square. Are you clear? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இஸ் இட் ரைட்? ஆக்சுவலி which is less than or equal to okay modulus of b dash of x. So I am going to replace here எதுக்கு பதிலாக 2 into modulus of pi of x pi dash of x. Because of this reason, okay, it's a well known inequality. இது நம்மளுக்கு நல்லா இந்த வெல் நோன் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஆர்டினரியாக நம்ம ரியல் நம்பரில் வர ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இது. அண்ட் தென் ஸோ நம்ம எந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம்? இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். தட் இஸ் 2 into this 2 into modulus of pi of x pi dash of x க்கு பதிலாக you are using less than or equal to modulus of pi of x whole square plus modulus of pi dash of x whole square. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 2 into this I am using, இதை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 into இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நம்ம instead of this we are writing modulus of pi of x whole square plus modulus of pi dash of x whole square plus 2 into modulus of a1 as it is modulus of pi dash of x whole square. So which is equal to, then ஃபர்தராக நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் this term will be, இந்த term automatic இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் and then here also multiply with this. கரெக்டுங்களா? ப்ளஸ் இந்த 2 modulus of a1 modulus of pi dash of x whole square as it is. அப்படி தான் இங்கே ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். தட் இஸ் 1 plus modulus of a2 pi of x whole square. This one is as it is. கரெக்டுங்களா? பட் ஹியர் pi dash of x whole square pi dash of x whole square is common. ஸோ வித் இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 1 plus modulus of a2 plus 2 modulus. அதர்வைஸ் எப்படி அதெல்லாம் இல்லையா? 1 plus 2 modulus of a1 plus modulus of a2. எதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்? இந்த ரெண்டு டேர்ம் காமனாக வெளியே எடுத்துட்டோம். modulus of pi dash of x whole square. Okay? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ இதெல்லாம் ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். பட் நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் தென் மூவிங் திஸ் ஒன்.
ப்ளீஸ் இதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டா யூ கேன் கிளியர் how to get this one. அதர்வைஸ் நம்ம எப்படி இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி கொண்டு வந்தாங்கன்றது நம்மளுக்கு ஒரு இதுவாக ஓகே. நெக்ஸ்ட்டாக சேம் இப்போ அதே ஸ்டெப்பை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திரும்ப இங்கே கேரி ஓவர் பண்ணி எழுதியிருக்கேன், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். தென் விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஒரு பியூட்டியை பாருங்கள், விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஆக்சுவலாக இது ஈக்குவல் டு, ஏன்னா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஈக்குவல் டு ஒன்லி, கரெக்டுங்களா? நான் இங்கே கோயிங் டு ரைட் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அப்போது இதுக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, தட் இஸ் நான் இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து டேர்மை ஆட் பண்ணிட்டு போனால் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வரும், கரெக்டுங்களா? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடை இன்இக்குவலில் ஆட் பண்ணிட்டு போகிறேன். என்ன டேர்மில் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன், 2 + 2 மாடுலஸ் ஆஃப் A1. ஆக்சுவலாக இங்கே 1 தான் இருக்குது, அதோட ஒரு 1 ஆட் பண்ணி 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ப்ளஸ் ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே, we are going to adjust the constant because of this inequality. ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறோம்னா, பிகாஸ் நம்மளுக்கு இது ஃபைனலாக பாருங்கள், k = 1 + மாடுலஸ் ஆஃப் A1 மாடுலஸ் ஆஃப் A2. இந்த தீரத்தினுடைய ரிசல்ட் கொண்டு வரணுன்றதுக்காக we can adjust the constant, no problem. So 2 + 2 modulus of A1 + 2 modulus of A2. So this equal will be less than or equal to because of this constant adjust. Here also same, I am going to do same this one. இதே தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். 2 + already 2 modulus of A1 அப்படியே இருக்குது, and then இங்கே 2 × modulus of A2, then pi dash of square. ஏன் நான் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா, பிகாஸ் அவர் எய்மிஸ் இதை காமனாக வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். இதை காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா, மோர் ஓவர் இங்கே 2 எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும், அதையும் நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஸோ 1 + மாடுலஸ் ஆஃப் A1 + மாடுலஸ் ஆஃப் A2. ஸோ வித்தின் த ப்ராக்கெட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன், பிகாஸ் we are simplify this, கரெக்டுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாடுலஸ் ஆஃப் pi of x whole square ப்ளஸ் modulus of pi dash of x the whole square. So modulus of pi of x whole square plus modulus of pi dash of whole square. So இது நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம், along with அதில் 2 காமனாக வெளியே எடுத்துருக்கோம். பேர் இதை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா k, இதை தான் நம்மளுக்கு தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. வெரி கிளியர்? இங்கே பாருங்கள், இஸ் இட் ரைட்? where k = 1 + modulus of A1 + modulus of A2. Okay. So left hand side நம்மளுக்கு என்ன இது, modulus of u dash of x. That is very important. Modulus of u dash of x less than or equal to. ஸோ இது நம்ம கான்ஸ்டன்ட் தானே, இது கேன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ஃபார் அவர் கன்வீனியன்ட். இது ஃபுல்லாக நான் என்ன எடுத்துக்கிறேன், கே கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிறேன். தென் ரிமைனிங் திஸ், இது வந்து தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் pi of x whole square ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் pi dash of x whole square. நம்ம ஏன் வந்து u of xன்னு எழுதிடலான்னா, பிகாஸ் we are going to take u of x தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட்? u of x, this u of x nothing but what என்னன்னு பார்த்தீங்கன்னா norm of pi of x whole square, கரெக்டுங்களா? அந்த norm of pi of xன்றது தான் இது, கிளியராக இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு தான், ஸோ திஸ் இஸ் அ ரீசன். ஸோ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், சப்போஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைட்னா இது நார்ம் ஆஃப் pi of x whole square. ஸோ இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். இதை தான் நான் u of xன்னு எடுத்திருக்கேன், கரெக்டுங்களா? அதுதான் இது u of x. Instead of this we have u of x. We know that இந்த கான்செப்ட் தெரியும், தட் இஸ் ஸ்மால். இதை வந்து நம்ம +1 +2 லெவல்லே நம்ம படிச்சிருக்கோம். mod x less than a, we can write -a less than x less than a. இதுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெல் நோன். அண்ட் தென் இப்போ என்ன இருக்குன்னா mod x இது, that is modulus of u dash of x, it is less than or equal to this one. So applying this one, so what you are getting, -2k u of x which is less than or equal to then u dash of x which is less than or equal to 2k u of x. தட் இஸ் இங்கே mod x இருக்கிற இடத்துல இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா modulus of u dash of x ஏன்னு இருக்குது, ஏக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு 2k u of xன்னு இருக்குது. ஸோ இந்த இதுவை நான் அப்படியே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம லீட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
தட் இஸ் நம்ம அந்த தியரம் ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இஸ் இட் ரைட்? ஆல்மோஸ்ட். ஸோ ஐ டேக் ரைட் இன்இக்வாலிட்டி ஒன்லி. இப்போ நான் ரைட் இன்இக்வாலிட்டியை மட்டும் எடுத்து அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துடுவேன். சிமிலர்லி we can bring the left inequality also. சரிங்களா? ஸோ u dash minus 2k u of x less than or equal to 0. I take this right inequality only. So u dash of x, so the 2k of x I bring to this side, so u dash minus 2k u less than or equal to 0. Now e power minus 2k x u dash minus 2k u. இப்போ இந்த இது பார்க்கணும் மெயின். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இங்கே யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் யூ டேஷ் மைனஸ் 2k ஆஃப் லெசன் ஆகிட்டு. இப்போ இந்த இ பவர் மைனஸ் 2k எக்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, இந்த இன்இக்வாலிட்டியை பாருங்கள். இட் இஸ் சம்திங் பட் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்? லெட் அஸ் see பார்க்கலாம். ஸோ ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2k யூ ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 0, யூ டேஷ் தென் 2k யூ ஆஃப் எக்ஸ். இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் யூ டேஷ் பை யூ and less than or equal to 2k constant. So integrate on both sides with respect to x. So that is with respect to x integrate. Okay. And then this is a log u, this is a 2k x, and then plus log c also one integral constant, and then take exponential on both sides. We are getting this one after simplification. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. டேக் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். இ பவர் நம்ம கொண்டு வந்தோம்னா e power log and then that is log u minus log m minus log m by n அந்த மாதிரி வரும் இல்லையா. and then after simplification we are getting like this. so u less than or equal to e power minus 2x. so for this purpose only I am going to use, I take e power 2x and this one u dash minus 2ku அப்படின்னு எடுத்துக்கிறோம். this can be written as because of the reason, அந்த இதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ which is equal to almost we are ப்ரூஃப் பண்ண போகிறோம் அந்த ரிசல்ட்டை இன்இக்வாலிட்டியை. இப்போ மைனஸ் 2k x, this one can be written as e power minus 2k x u whole dash, because இது u வில் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரும் பாருங்களேன். e power minus 2x அப்படியே வச்சுட்டு u பண்ணால் u dash கிடைக்கும். கரெக்டுங்களா? u அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power minus 2x into minus 2k. Is it right? Okay. So this one can be written as like this. Now this is very important. I carry over on. இதை நான் அப்படியே இங்கே எடுத்து கொண்டு எழுதியிருக்கேன். டேக் இன்டகிரேட். இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம் x0 to x. ஏன்னா இது x0ன்றது தான் என்ன தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் முதலையாக பார்த்துருக்கோம். இன்டர்வலில் x0ன்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து அந்த இன்டர்வலில் இருக்கிற ஃபார் ஆல் எக்ஸ் அந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். சப்போஸ் அந்த எக்ஸ் தட் இஸ் x0 வந்து அந்த ஃபார் ஆல் எக்ஸ் எல்லா ஒரு சின்ன x0 பாயிண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி நான் எழுதியிருந்தா, சப்போஸ் இஃப் x greater than x0. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் திஸ் ஒன். அப்போ இன்டகிரேட் பண்ணால் இது ஆல்ரெடி ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் இருக்குது இல்லைங்களா. e power minus 2k u ஃபஸ்ட் less than or equal to 0. ஸோ டேக் இன்டகிரேட் மீன்ஸ் என்ன ஆகிடும்? இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் we know that the reverse process. So this differentiation becomes simply e power minus 2k x u of x. கரெக்டுங்களா? தட் இஸ் ஒரு இன்டகிரேஷனுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் அப்படியே வந்துடும் இல்லையா. தட் இஸ் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் மியூச்சுவலி ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ எக்ஸ் ஒன்லி. ஸோ லைக் தட் அதே மாதிரி தான் e power minus 2x u of x only. ஸோ வாட் அபவுட் த லிமிட்டை? ஸோ டேக் இன்டகிரேட் ஃப்ரம் லிமிட் வந்து x0 to x. this is the lower limit, this is the upper one. So x0 to x. So we are going to upper limit for x e power minus 2
2kx u of x minus lower limit instead of x க்கு பதிலா substitute பண்ணா e power minus 2kx naught u of x naught which is less than or equal to 0, and then this term bring to this side of this inequality, and then finally u of x less than or equal to this one is e power minus 2kx இல்லையா. ஸோ இது மல்டிபிள் ஆகுது, bring to this denominator வரும், தென் நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன்னா e power plus 2kx தான் வந்துடும், e power minus 2kx கரெக்டுங்களா. இந்த சைடு வரப்போ e power plus 2kx பிகாஸ் ஆஃப் இது மல்டிபிள், தென் டிவிஷனாக வந்து வென் நியூமரேட்டரில் போகிறப்போ e power 2kx e power minus 2k x naught u of x naught. அகெயின் சேம் பேஸ் காமனாக இருந்தால் பவரில் நம்ம ஆட் பண்ணிப்போம், அண்ட் மோர் ஓவர் 2k இஸ் காமனாக இருக்குது, அப்போ x minus x naught u of x naught. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் u of x less than or equal to u of x naught e power 2k x minus x naught is nothing but நம்மளுக்கு ப்ரூஃபில் வருது பாருங்கள், norm of pi of x less than or equal to pi of x naught e power கரெக்டுங்களா k x minus x naught. ஓகே, ஸோ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா e பவர் அந்த ரைட் இன்இக்வாலிட்டி எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கோம். நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் லெஸ் than நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் நாட் இ பவர் கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ we are getting u of x. ஏன்னா நம்ம நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் u of x எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் கரெக்டுங்களா. நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை u of x எடுத்துருக்கோம். ஸோ u of x less than or equal to okay u of x naught e power 2k x minus x naught. So from this we are getting this, the 2k is a constant, I take k, so x minus x naught. So we are getting this one. We proved the right inequality. In similar manner we can prove left inequality. அப்போ லெஃப்ட் இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம எந்த இதிலேருந்து எடுத்துக்கணும் பாருங்கள், இதை ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கங்க. Suppose we are going to take this left inequality எடுத்தோன்னா we can prove this one also similar manner. Very clear? Okay, so please note down this. So which gives norm of pi of x less than or equal to norm of pi of x naught e power k x minus x naught. And then where x greater than x naught, similarly you can prove this left one, left inequality in the left and right, and then combine பண்ணி எழுதுறப்போ you are getting the final inequality answer. Norm of pi of x naught e power minus k x minus x naught less than or equal to norm of pi of x which is less than or equal to norm of pi of x naught e power k x minus x naught, where norm of pi of x we know very well, k already. So proved successfully. Hence proved the theorem. Okay, so thank you very much for watching the full video, and these two theorems are very very important. Okay, so we can understand each and every step. Thank you very much.